மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய பொய். காரணம் என்னென்னா, நம்ம ஒரு 10-15 ஆன்லைன் குருஸ் ஃபாலோ பண்ணுறோம், நேரடியாக சில மோட்டிவேஷன் சென்டர்ஸ் போகிறோம், இல்லை டெய்லி கோட்ஸ் படிக்கிறோம், எவ்வளவோ வீடியோஸ் பார்க்குறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு சோர்வு, அடுத்த விஷயத்த செய்ய முடியல, என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியல, எனக்கு என்னமோ தெரில, எனக்கே செய்ய தோண மாட்டேங்குது, சில செயல்களை தள்ளி போடுறோன்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா, மோட்டிவேஷன் ஒரு மித்து தான். இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் நம்ம சேனலே அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் முக்கியமாக நான் பார்க்க போகிறது ஒரு ரியல் மோட்டிவேஷன்னா என்ன, அதை எப்படி உருவாக்குறது, அது நமக்குள்ளே இருக்கிறது சரியா, இல்லை இந்த மாதிரி வெளியே போய் பார்க்குறது சரியா அப்படின்றது தான் இந்த வீடியோ. உங்களை மாதிரியே நானும் மொபைலில் நிறைய மோட்டிவேஷன் பிக்சர்ஸ் வச்சுருப்பேன். பஞ்ச் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இருக்கும், இமெயில் அவ்வளோ வச்சுருப்பேன். ஃப்ளாப்பி யூஸ் பண்ணுற டைமில் இருந்து கூட இந்த மோட்டிவேஷன் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ரௌசிங் சென்டரில் போய் டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு வீட்டில் டெஸ்க்டாப்பில் ஸ்க்ரீனில் வைக்கிற பழக்கம்லாம் எனக்கும் இருந்திருக்கு. ஃபோன்லேயும் அப்படி தான் நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன், நிறையா வீடியோஸ் வச்சுருப்பேன். என்ன மாதிரி இப்போ நீங்களும் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு முதல்ல அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன், மோட்டிவேஷன் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், மோட்டிவேஷன் ஒரு ராக்கெட் பூஸ்டர் மாதிரி. அந்த ராக்கெட் மேலே போய் ஒரு 10-15 நிமிஷம், அதாவது அதனுடைய நிலை அடையிற வரைக்கும் தான் அந்த மோட்டிவேஷன் ஹெல்ப் பண்ணும். அது எப்படி போகணும், எந்த வழியாக போகணுன்றதுக்கெல்லாம் ராக்கெட் பூஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாது. ஒரு 15 நிமிஷம் உந்துதல், அதோட தேவையை அடையிற வரைக்கும், அதாவது தன்மை அடையிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ராக்கெட் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாது. என்ன காரணம்னா, அந்த பூஸ்டர்ஸோட வேலை அதோட முடிஞ்சிருச்சு. அப்போது நம்ம இன்றைக்கி நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறையா புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், மோட்டிவேஷன் பற்றின பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம், கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனாலும் ஏன் நமக்கு மூவ் ஆகலைன்னா, ராக்கெட் ஒரு 15 நிமிஷத்தில் அந்த பூஸ்டர்ஸை கழட்டி கீழே போட்டுருது. நம்ம அது பண்ணுறதில்ல. முழுக்க அந்த பூஸ்டர்ஸ் மட்டும் வச்சுட்டே செயல்படுறோம். நம்ம எண்ணங்கள் ஒரு தேவையை நோக்கி போகாமல், எண்ணங்கள் எப்படி நேர்மறையாக வச்சுக்கிறது, எண்ணங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சுக்கிறது, எண்ணங்கள் எப்படி டெய்லியும் பூஸ்டப் பண்ணிக்கிறதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறமே தவிர, நம்ம எந்த திசையை நோக்கி போகணும், அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு இன்டர்னல் மோட்டிவேஷன் வேணுன்றதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய ஃபயர் கிரியேட் ஆகி நம்ம சாதிச்சிருவோம், பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய சிலிர்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு ½ டே தாண்டும் போது திரும்ப அடுத்த மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா தான் நமக்கு திரும்ப அந்த ஃபயர் வரும். என்ன காரணம்னா, நம்ம செயல்கள் செய்கிறதில்லை. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு நம்ம திரும்ப அடுத்த ஃபன் என்னென்னு பார்க்க போயிடுறோமே தவிர, நம்ம தேவைகளுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதில்ல. ஸோ மோட்டிவேஷன் வீடியோவுடைய அந்த எஃபெக்ட் அப்படின்றது உண்மையிலே சொல்லணும்னா ஒரு ½ அன் ஹவர், ஒரு 1 hour நமக்கு வரலாமே தவிர, அதுக்கு மேலே நம்மளால் வேலைகள்லாம் செஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, மோட்டிவேஷன் அப்படின்றது இல்லாத ஒன்றை உங்களுக்குள்ளே உருவாக்குது. ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி, ஒரு விசுவலைசேஷன் மாதிரி. நானும் இவங்கள மாதிரி பண்ண போகிறேன், நானும் சாதிக்க போகிறேன்ற அந்த ஒரு பெரிய விசுவலைசேஷனை உங்களுக்குள்ள க்ரியேட் பண்ணுது. ஆனால் நீங்கள் திரும்ப ரியாலிட்டிக்கு ஒரு ½ அன் ஹவர் 1 hourல தான் ஆகணும். அப்படி வரும்போது ரியாலிட்டி எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த சோர்வு திரும்பவும் நமக்கு வந்துடுது. நம்ம we are back to square oneன்னு சொல்லலாம். அப்போது இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தால் நல்லது நடக்குமான்னு கேட்டால், மோட்டிவேஷன் வீடியோஸ் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக சீரமைக்காது. ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு தீக்குச்சி வரைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை பற்ற வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல, அதுதான் நீங்கள். அப்போ இந்த ரியல் மோட்டிவேஷன், உந்துதல் அப்படின்றது நமக்குள்ளே தான் உருவாகணும். நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி இருப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்ற அந்த எண்ணம் தான் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிற அந்த மோட்டிவேஷன். அதை கொண்டு வரதுக்கு இங்கே ரொம்பலாம் சிந்திக்க வேண்டியதில்லை. 2 டிப்ஸ் மட்டும்தான். ஒன்று, உங்களுக்கு வாழ்க்கையில் எங்கே போகணும், எதுக்கு இவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறீங்க, என்ன தேடுறீங்க, இதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்றதை முதல் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கோல் செட்டிங். இதை பற்றியும் ஒரு கம்ப்ளீட் வெப் சீரிஸ் நம்ம சேனலில் இருக்கும். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது அது எங்கே போய் பயனளிக்குதோ, அதனோட காரணம் என்னவோ அதை கண்டுபிடிங்க அப்படின்ற. எதுக்கு மோட்டிவேட் ஆகணும், நான் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், வேலைக்கு போகிறேன், போதுமே. அப்போ என் லைஃப் எங்கேயோ மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த மாற்றிக்கக்கூடிய அந்த காரணத்தை முன்னாடி கொண்டு வரதான் முதல் விஷயம். ஒரு கோலே இல்லாமல் எவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தாலுமே நம்ம லைஃப் ப்ராப்பராக ட்ரைவ் ஆகாது. ஒரு சரியான இலக்கு எப்படி அமைச்சிக்கிறது, ஒரு மெஷரபிள் ரிசல்ட்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்றது நம்மளுடைய அந்த கோல் செட்டிங் வெப் சீரிஸில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா புரியும். ரெண்டாவது ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுடைய அந்த தேவைன்னு சொல்கிறீங்களே அந்த இலக்கு, அதுக்கும் நீங்கள் அடையவிருக்கிற அந்த இடத்துக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்கு இல்லையா,
அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறது மட்டும்தான். இந்த கேப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ரெகுலராக உங்கள் தேவைகள் நோக்கின செயல்கள் செய்கிறது, அந்த ஆக்ஷன் சொல்லுவோம்ல, இது கூட சேர்ந்து நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள், எனி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எதெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் கான்ஷியஸ் வந்து தேவையில்லாத விஷயங்கள் மேலே எண்ணத்தை செலுத்துறதை குறைச்சிக்கும். எவ்வளோ தூரம் உங்களுடைய இலக்குகளுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ, அதை பற்றின சிந்தனை வச்சுக்கிறீங்களோ, இல்லை அதை சார்ந்த சில தேவைகள் நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறீங்களோ, அப்போ தான் அந்த ட்ரைவ்ன்றதே கிரியேட் ஆகும். இந்த ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் வராமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் செய்கிற செயலை தொடர்ந்து செஞ்சால் போதும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப வேகமாக போகுன்றத உண்மை. அப்போது எப்போவுமே எப்படியாவது நம்ம செஞ்சுருவோம், அடைஞ்சிருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற வீடியோஸை ஃபாலோ பண்ண விட்டுட்டு, நமக்கு அந்த அந்த விஷ் இருந்தால் நம்ம ஜெயிப்போன்றதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த தேவை அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குனா மட்டும்தான் நம்ம கான்ஷியஸ் செயல்படவே ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய எனர்ஜி உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கலாம், நிறைய மோட்டிவேஷன் கொட்டிக்கிட்டே இருக்கலாம், வேலை நடக்காது. ஏன்னா இங்கே வந்து எந்த விஷயத்தையும் நீ கொடுக்கலையே, ஓடுறதுக்கான காரணத்தையே கொடுக்கலையே. இப்போது நல்ல இலக்கை ஒன்று ஏற்படுத்திக்கோங்க. மோட்டிவேஷன் அப்படின்றத வெளியே தேடாதீங்க, அந்த இலக்கை உங்களுடைய கருவாக மாற்றிக்கோங்க, உங்கள் மோட்டிவேஷனாக மாற்றிக்கோங்க. அப்போது என்னுடைய வீடு, என்னுடைய வில்லா இருந்தால் எப்படி இருக்கும், என்னுடைய கார், என்னோடய ட்ரீம் கார் இருந்தால் எப்படி இருக்கும், இதுதான் ஒரு மோட்டிவேஷன். இன்னொருத்தர் வச்சுருக்குறாங்க, அதை நான் பார்க்குறேன், அதை பார்க்கும்போது நானும் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றது அது வெறும் ஆசை மட்டும்தான், ஒரு ஃபயர் கிடையாது. அது கொஞ்ச நேரம் இருக்கும், ஆனால் நம்மளை அங்கே பொருத்தி பார்க்கணும், நம்ம வாழ்க்கை அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதை அடைஞ்சால் நான் எப்படி சந்தோஷப்படுவேன்னு பார்க்கணும். இது வந்து விசுவலைசேஷனாக மட்டும் இல்லாமல் செயல் செய்யும் போதும் உங்களுக்கு உருவாக்கிக்கணுங்கிறது தான் இங்கே அவசியம். இங்கே மொத்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. மோட்டிவேஷன் நமக்குள்ளே பதியுது, நம்ம அதுக்கு உண்டான உந்துதல்லாம் நமக்கு அந்த நிமிஷத்தில் நடக்குது. ஆனால் என்ன மிஸ் பண்ணிடுறோன்னா, அந்த லெவலில் அந்த நிலையில் இருக்கிற வாழ்க்கையை ஒருத்தர் அனுபவிக்கிறது உங்களுக்கு காமிக்கிறாங்க மோட்டிவேஷன். அப்போது அந்த நிலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் தான் செஞ்சுருக்கலாம்னு கேட்டால் இல்லை. அப்போது நம்ம பார்க்குற விஷயத்தில் எண்ட் ரிசல்ட்டெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகிடுறோம், ஆனால் அந்த செயல்களை செய்ய மறந்துடுறோம். அப்போது நம்ம அந்த நிலை அடைஞ்சவங்க என்ன செயல் செஞ்சுருப்பாங்க, என்ன மாதிரி விஷயங்களை கையெடுத்திருப்பாங்க, இன்றைக்கி வந்து எப்படி அவங்க அந்த எண்ணங்களை வச்சுருப்பாங்களோ அந்த எண்ணத்தையும் செயலையும் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்குற அந்த விஷன், அந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மோட்டிவேஷன் எதிர்பார்த்து ஓட வேண்டாம், அந்த மோட்டிவேஷனை உங்களுக்குள்ள உருவாக்குங்க.